நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து GitHub அக்கௌண்ட்ஸ் டைப் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ GitHub தான் பார்த்தீங்கன்னா மேஜர் ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லலாம். GitHub இஸ் இன்டகிரேட்டட் வித் கூகுள் கிளவுட் சொல்லலாம், GCP. இட் இஸ் இன்டகிரேட்டட் வித் AWS. இட் இஸ் இன்டகிரேட்டட் வித் Azure அப்படின்னு சொல்லலாம். ஸோ GitHub இஸ் த கிளவுட் ரெப்போன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ GitHubல வந்து நம்ம எது மாதிரி டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம், ரெண்டாவது வந்து ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டு, மூணாவது வந்து என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்னு சொல்லலாம். இந்த GitHub அக்கௌண்ட் டைப் பற்றி தான் நம்ம டுடே we are going to see in this video. GitHub மாடல் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டெவலப்பர்ஸ் என்ன பண்ண முடியாது. they can able to create repo, they can able to create account in GitHub. or small teams, ஒரு சின்ன கம்பெனி, சின்ன டெவலப்மெண்ட் கம்பெனியில் அதை மல்டிபிள் டீம்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த டீமுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும், we can able to create a அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருக்குது உங்களுக்கு வந்து POC ப்ராஜெக்ட் ரன்னிங், மல்டிபிள் டீம்ஸ் ரன் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் தான் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைஸ் என்ன பண்ணணும், தே கேன் ஏபிள் டு கிரியேட் அக்கௌண்ட் ஃபார் தம். ஒரு MNC சிட்டி பேங்க்கு, டெஸ்லா, இது மாதிரி ஒரு MNC ஃபார்ச்சூன் 500 கம்பெனி என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு என்டர்பிரைஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் GitHubல வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த GitHub ஈகோ சிஸ்டமில் இந்த கீ கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஓனர்ஷிப், ரெண்டாவது வந்து பர்மிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஓனர்ஷிப் யார் ரிப்போ கிரியேட் பண்ணுவாங்க, யார் மேனேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பர்மிஷன் மேனேஜ்மெண்ட், யார் ஆக்சஸ் பண்ணலாம், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இதெல்லாமே பர்மிஷன் மேனேஜ்மெண்ட். இதுதான் மெயின் வந்து GitHub ஈகோ சிஸ்டம் மெயின் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. அப்போ அக்கௌண்ட் டைப் என்பது என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணும், யார் ஓனரு, பர்மிஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறது உங்களுக்கு GitHub அக்கௌண்ட்ஸ் டைப்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. See, it refers the way a repository or won't determine how collaboration, governance and security controls are applied. நீங்கள் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, அதே ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, என்டர்பிரைஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஒன்று கொலாபரேஷன், how many people can collaborate in a single repo, அதுதான் மெயின் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கவர்னன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அவரோட ப்ராஜெக்டுக்காக அவரோட டீமுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓகேங்களா ஒரு GitHub அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவார். ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறாருன்னா கிரியேட் பண்ணிட்டு அதில் நிறைய கிரியேட் பண்ணிட்டு அதை அவங்க டீமில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அந்த எம்ப்ளாயி வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலையை விட்டு போயிட்டார். இப்போ என்ன அவங்களுக்கு அந்த ரெப்போக்கு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு அது கம்பெனியில் இருக்க மற்ற டீம் மெம்பர்ஸ், மற்ற புதுசாக வராங்களோ இல்லை மற்ற டீம் தான் உங்களுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. தட் இஸ் கால்ட் கவர்னன்ஸ். அதே மாதிரி செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ், நீங்கள் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக ப்ரைவேட் ரெப்போ தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ப்ரைவேட் ரெப்போ இருந்தாலும் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு, ஒரு டீமில் ஒரு 4 பேர் 10 5 பேர் வேலை செய்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. டீமில் யாருமே ஒர்க் பண்ணுறாங்களோ யாருக்கு வந்து GitHub ரெப்போ ஆக்சஸ் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குமோ, மற்றவங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவார், ப்ராஜெக்ட் மேனேஜராக சொல்வார் உங்களுக்கு இந்த டீம் மெம்பருக்கு வந்து GitHub ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நம்ம கொடுப்போம். தட் இஸ் கால்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல். இது எல்லாமே டிசைட் பண்ணுறதா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டைப், GitHub அக்கௌண்ட் டைப்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரெப்ரசன்ட் இண்டிவிஜுவல் யூசர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. பர்சனல் அக்கௌண்ட் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் என் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ரெப்ரசன்ட் இண்டிவிஜுவல் யூசர். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு லேப் செட்டப் பண்ணி ட்ரைன் பண்ண அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் அக்கௌண்ட் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல்
ஹியூமன் பீயிங் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அது நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து, அது பேஸ் பண்ணி ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு, ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா நாங்கள் ஜிமெயில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, கம்பெனியில் உங்களுக்கு வந்து கார்பரேட் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கார்பரேட் இமெயில் ஐடி வச்சு நீங்கள் அனுப்ப முடியும். உங்களுக்கு ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு. நம்ம கார்பரேட் இமெயில் ஐடி வச்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட் தான் இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட், ஒரு என்டர்பிரைஸ் அக்கௌண்ட் அப்படி கிடையாது உங்களுக்கு. நான் நிறைய பேருக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கேன், கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கார்பரேட் இமெயில் ஐடி வச்சு கிட்டப்பில் போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரெப்ரசன்ட் இண்டிவிஜுவல் டெவலப்பர் உங்களுக்கு மோஸ்ட்லி. இப்போ பர்சனல் அக்கௌண்ட் யார் யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு, இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸு, ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர், ஃப்ரீலான்சர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்டெக் கிளவுட் அப்படின்னு ஒரு பர்சனல் அக்கௌண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து. என்னோடய ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் தான் வந்து உங்களுக்கு. இது என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வந்து. பர்சனல் அக்கௌண்ட் தான் இது வந்து. நம்ம ஒரு பர்சனல் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஒரு ஓவர்வியூ இருக்குது உங்களுக்கு. உங்களோட ப்ரொஃபைல் இமேஜு நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரெப்போஸு, ப்ராஜெக்ட்டு, பேக்கேஜ் இவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது யார் வேணால் உங்களுக்கு வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை கார்பரேட் இமெயில் ஐடி வச்சு யார் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. ஸோ பர்சனல் அக்கௌண்டோட கீ கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பர்சன் தான் அது ஓன் பண்ணுவார் உங்களுக்கு. நான் இந்த ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு, என்னோட இப்போ நான் கிரியேட் பண்ண ரிப்போர்ட்ஸ் மட்டும் நான் அதை வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. மற்றவங்க கிரியேட் பண்ண ரிப்போர்ட்ஸ்லாம் நான் என்ன பண்ண முடியும் இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து சிங்கிள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண, சிங்கிள் ஒரு பிலாங் டு ஒன் பர்சன் உங்களுக்கு. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் உங்களுக்கு, ஜான் 1 2 3. இப்போ நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பப்ளிக்காக இருக்கலாம், ஒரு ப்ரைவேட்டாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து. நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வச்சு கிரியேட் பண்ணி ஒரு நீங்கள் ரெப்போ கிரியேட் பண்ணால் கூட அதை நீங்கள் என்ன பண்ண முடியும், மற்றவங்க கூட நீங்கள் கொலாபரேட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ண, உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ண முடியும்னா மற்ற என்டர்பிரைஸ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், மெம்பராக ஜாயின் பண்ண முடியும் உங்களுக்கு. அதே ஒரு ஆர்கனைசேஷன் மற்ற ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் போய் நீங்கள் என்ன பண்ண மெம்பராக ஆட் பண்ண முடியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்டோ இல்லை ஆர்கனைஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் ஏஐ எம்எல்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஜெக்டாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆர்கனைசேஷன் என்பது ஒரு கம்பெனி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது உங்களுக்கு வந்து. ஆர்கனைசேஷன் என்பது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு இதுக்காக தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணாங்க உங்களுக்கு. ஏன்னா ஒரு 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 ஏன்னா ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் ரன்னிங் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும், அவங்களுக்காக நம்ம தனி ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் என்ன பண்ணுவாங்க, நான் கிரியேட் பண்ண எல்லா ரோப்பும் இங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. அது ஒர்க் பண்ணுற எல்லா பீப்புள்ஸ் என்ன டீம் மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க, டீம்ஸ் இங்கே தான் இருக்கும். அப்போ இந்த ஆர்கனைசேஷனுக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனி பில்டிங்கு, தனி செட்டிங்ஸ் எல்லாமே தனியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண முடியும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பீப்புள் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஜான்டெக் கிளவுட் என்பது என்னோட பர்சனல் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, இந்த ஆர்கனைசேஷனை வந்து நான் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனி போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருக்குது உங்களுக்கு. அந்த ப்ராஜெக்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் GitHubல கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவானுங்க, ஓகே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட கார்பரேட் முன்னாடி வச்சு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இன்விடேஷன் சென்ட் பண்ணலாம் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இன்வைட் மெம்பருக்கு. நான் இப்போ இருக்குது எங்கே இருக்கு, நான் ஆர்கனைசேஷனில் தான் இருக்கு. நான் உங்களுக்கு இந்த டெஸ்க்டாப் ஏஐஎம்எல் என்பது ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள தான் பீப்புள்ஸில் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு, இந்த ப்ராஜெக்ட் இது ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுங்க, இல்லை டிபார்ட்மெண்ட்.
இந்த ப்ராஜெக்ட்டில் யாராவது இருப்பாங்களா, அவங்க இன்வைட் பேசினா இன்வைட் மெம்பர்ஸ்னு கொடுத்து நான் என்ன பண்ண உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ண முடியும் உங்களுக்கு. அவங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். ஒரு கார்பரேட் இமெயில் ஐடியும் கொடுக்கலாம். அவங்களுக்கு இன்விடேஷன் போகும். அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இதில் மெம்பர் ஆகிடுவாங்க உங்களுக்கு. அதே நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு என்னோட பர்சனல் அக்கௌண்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கிட்டப் பக்கம் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு இன்விடேஷன் வந்து சென்ட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு உங்களோட பர்சனல் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் ஆர்கனைசேஷனில் இப்படி கிட்டப் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிற போல நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி என்டர்பிரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிற போல நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் உங்களுக்கு. பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் யூஸர் என்ன பண்ணுவாருங்க, அங்கே இருக்க எல்லா ரெப்போஸும் அவர் தான் வந்து ஓனராக இருப்பார் உங்களுக்கு வந்து. கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா ரெப்போ பை ரெப்போ தான் வரும் உங்களுக்கு வந்து. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன் இருக்க ஒரு 100 ரெப்போ இருக்கு, 100 ரெப்போருக்கு ஆக்சஸ் வந்துடும் உங்களுக்கு. என்டர்பிரைஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் பர்சனல் அக்கௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ரெப்போக்கும் நீங்கள் என்ன பண்ணுவோம் தனித்தனி பர்மிஷன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஆக்சஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரெப்போக்கு ஆக்சஸ் கொடுங்க அது மட்டும் தான் அவர் ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. நீங்கள் கிட்ட 10 ரெப்போ இருந்ததுன்னா 10 ரெப்போ வரலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. எந்த ரெப்போவில் நீங்கள் ஒரு மெம்பர் கொலாபரேட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் மட்டும் தான் அவருக்கு ஆக்சஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் ஆர்கனைசேஷன் என்டர்பிரைஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஆர்கனைசேஷனை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்களோ, எந்த என்டர்பிரைஸ் இன்வைட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும் கம்ப்ளீட் விசிபிலிட்டி இருக்கும். அது கம்ப்ளீட் அந்த ஆர்கனைசேஷனில் 200 ரெப்போ ரன்னாலும் எல்லாத்துக்கும் அவர் பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து. இந்த ரீட் ஆக்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓனர் தான் என்ன பண்ணுவாங்க, மேனுவலாக என்ன பண்ணுவார் கொலாபரேட்டர் வந்து ஆட் பண்ணுவார் உங்களுக்கு வந்து. இண்டிவிஜுவல் யூசர்ஸ் நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு கொலாபரேட்டர் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட் டிப்பிக்கலாக எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பர்சனல் ப்ராஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லேப் செட்டப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு கிட்டப்பில் வந்து எனக்கு லேப் செட்டப் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணேன். ஃப்ரீலான்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் பர்சனல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அதுக்கு நீங்கள் இந்த பர்சனல் அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓனர்ஷிப் மாடல் அப்படி தான். நீங்கள் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா ரெப்போக்கு நீங்கள் தான் ஓனராக இருப்பீங்க. இந்த ரெப்போக்கு நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு உங்களோட கொலீக்ஸு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ண சில பேருக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ பர்மிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக யூசருக்கு நீங்கள் வந்து அசைன் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு. ரீடு பர்மிஷன், ரைட் பர்மிஷன், அட்மின் பர்மிஷன் நீங்கள் கொடுக்க முடியும். ரீடு என்பது ஃபுல் வியூ அண்ட் ஃப்ளோ இந்த ரெப்போசிட்டரி. ரைட் என்பது புஷ் பண்ணலாம், புல் பண்ணலாம் உங்களுக்கு. அட்மின் என்பது ஃபுல் ரெப்போ கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ லிமிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் ஸ்கேல் டீம்ஸ் எல்லாம் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து. ஆனால் நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன் என்டர்பிரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஆர்கனைசேஷன் அந்த என்டர்பிரைஸ் இருக்க எல்லா ரெப்போஸ்க்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும், உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒவ்வொரு ரெப்புக்கு தனித்தனியாக நீங்கள் பர்மிஷன் கொடுங்க. எல்லா ரெப்போ சேர்த்து ஒரு சிங்கிளாக பர்மிஷன் உள்ள கொடுக்க முடியும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் 20 ரெப்போ கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும். 20 ரெப்போக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தனித்தனியாக போய்ட்டு ஒவ்வொரு ரெப்போக்கு தனித்தனியாக ரெப்போ பர்மிஷன் கொடுக்கணும். 20 ரெப்போக்கு நீங்கள் மொத்தமாக சேர்த்து பர்மிஷன் கொடுக்க முடியாது உங்களுக்கு. அதே மாதிரி நோ சென்ட்ரலைஸ்ட் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. என்டர்பிரைஸ் கவர்னன்ஸ் எதுவும் இருக்காது உங்களுக்கு. செக்யூரிட்டி எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. கோட் செக்யூரிட்டி எது அட்வான்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அது மாதிரி லிமிடெட் செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி வைஸ் இல்லை ஆர்கனைசேஷன் வைஸில் நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து. சரி, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்னு சொல்லலாம் உங்களுக்கு. திஸ் இஸ் கால் டீம் பேஸ்ட் ஓனர்ஷிப்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டப் ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்ட் டீம் ஆர் கம்பெனி உங்களுக்கு. ஒரு கம்பெனிக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு டீம் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஓனிங் த ரெப்பாசிட்டரி ஆர்கனைசேஷன் வந்து கோடுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு டெஸ்க்டாப் ஏஎம்எல் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஆர்கனைசேஷன் வந்தீங்க அப்படின்னா இங்கே காட்டுதுங்க ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் ஏஎம்எல் ஒன்று ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு.
ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்ட் குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் ஆன் டுகெதர். ஓகே, ஒரு டீம், ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஒரு கம்பெனி அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து. ஸோ ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் மெயின்லி பில்ட் ஃபார் த டீம்ஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து இங்கே ஷேர்டு ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து. நீங்கள் ஆர்கனைசேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்கனைசேஷனில் போய்ட்டு நான் பீப்புள் போய்ட்டு நான் என்ன பண்ணேன், இன்வைட் பண்ணினேன். இன்வைட் மெம்பர்ஸ் கொடுத்து இன்வைட் பண்ணிங்கன்னா அந்த இருக்கு எவ்வளோ பேர், ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் இருக்கிற எல்லா ரெப்போர்ட்டும் அவங்க வந்து ஆக்சஸ் வரும் உங்களுக்கு வந்து. பர்மிஷன் ஃப்ளோ எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷனு, அதுக்கப்புறம் டீம் மெம்பருக்கு நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு ரெப்போர்ட்ஸ் ஆக்சஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, டீம் பார்த்திங்க அப்படின்னா பேக்கண்ட் டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வந்து பேக்கண்ட் டீமில் அலையஸ் பாபு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதேமாதிரி செக்யூரிட்டி டீமில் வந்து டொனால்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பர்மிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கப் டீமுக்கு நம்ம ரைட் பர்மிஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு. செக்யூரிட்டி டீமுக்கு அட்மினில் நம்ம என்ன பண்ணலாம், அட்மின் பர்மிஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆர்கனைசேஷனு அந்த மல்டிபிள் டீம்ஸ் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. டெவ் டீம்ஸ் இருக்குது, கியூஆர் டீம்ஸ் இருக்குது, டிசைன் டீம்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ரெப்போஸ் நிறையா மல்டிபிள் ரெப்போஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆப் ஃப்ரண்ட் அண்ட் ஆப் பேக் எண்டு உங்களுக்கு, டெவாப்ஸு ஸ்கிரிப்ட், இது மாதிரி நிறையா ரெப்போஸ் இருக்குது உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், பர்மிஷன் வந்து அசைன் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. இப்போ ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஓகேங்களா, ஒரு ஓனர் இருப்பார் உங்களுக்கு வந்து. யார் ஓனராக இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷனோட பேரண்ட் அக்கௌண்ட் யாரும் அதுதான் ஓனராக இருப்பாங்க உங்களுக்கு வந்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாருங்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. என்னோட பர்சனல் அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஜான் டெக் கிளவுட் தான் என்னோட பர்சனல் அக்கௌண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டு அதில் தான் நான் என்ன பண்ணிப்பேங்க, ஒரு ஓகேங்களா ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ பை டிஃபால்ட் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஓனராக இருப்பேன் உங்களுக்கு வந்து. செட்டிங்ஸ் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஓனர் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. மல்டிபிள் மெம்பர்ஸ் எதாவது ஆட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. இப்போ மல்டிபிள் டீம்ஸ் இருப்பாங்க, அது யூசர்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு. அது நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அது பர்மிஷன் நம்ம அசைன் பண்ண முடியும். இங்கே ஆர்கனைசேஷன் ப்ரொஃபைல் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. மேனேஜிங் மல்டிபிள் டீம்ஸ் உங்களுக்கு, டீம் ஆல்ஃபா, டீம் பெட்டா, டீம் காமா அப்படின்னா 3 டீம்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு, ஏன்னா ப்ராஜெக்ட் இருக்குது உங்களுக்கு, கோர் பிளாட்ஃபார்ம் இருக்குது உங்களுக்கு, ஏன்னா டிசைன் சிஸ்டம் ரெப்போ இருக்குது. இது மாதிரி மல்டிபிள் ரெப்போஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து. எல்லாத்துக்கும் பர்மிஷன் வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு. ரைட் ஆக்சஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து, அட்மின் ஆக்சஸ் கொடுக்கலாம், ரீட் ஆக்சஸ் கொடுக்கலாம். இப்போ ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்மால் டீம், மீடியம் சைஸ் டீம் எல்லாம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி யூஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் அண்ட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் ரன்னிங்லேயே தான் இருந்தது. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆர்கனைசேஷன் தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கார்பரேட் இமெயில் வச்சு என்ன பண்ணேன் உங்களுக்கு, ஒரு கிட்டப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை வச்சு கொதுவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து மல்டிபிள் ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டீமுக்கும் ஒரு நிறைய பின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ராஜெக்ட் டீம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டீமுக்கு தனித்தனியாக அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, அந்த ஆர்கனைசேஷனை உங்களுக்கு வந்து மெம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணி விட்டோம் நம்ம. ஸோ இதில் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ரெப்பாசிட்டரிஸ் பிளாங்கெட் வந்து ஆர்கனைசேஷன் உங்களுக்கு வந்து. நாங்கள் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ண எல்லா ரெப்பாவும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு ஓன் பண்ணுவாங்க உங்களுக்கு. இண்டிவிஜுவல் யூஸருக்கு ஓன் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து. ஸோ பர்மிஷனாக அசைன் வியா த டீம்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அது மாதிரி யூசர் பிகம் மெம்பர் ஆஃப் த ஆர்கனைசேஷன். நீங்கள் என்ன பண்ண யூசர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு, இன்வைட் பண்ணலாம் உங்களுக்கு. பீப்புளில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு இன்வைட் மெம்பர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த யூசரோட கார்பரேட் இமெயில் ஐடி கொடுக்கலாம், ஜிமெயில் அக்கௌண்ட்டும் கொடுக்கலாம். எந்த இமெயில் ஐடி கொடுத்தாலும் அவருக்கு வந்து இன்விடேஷன் போகும், அக்செப்ட் பண்ணுறாருன்னா இதில் வந்து மெம்பர் ஆகிடுவார் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிஸ் ஓன்ட் பை மல்டிபிள் யூசர்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு. யூசர்ஸ் ஷேர்டு நேம் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் நேம்குள்ளே தான் எல்லாமே ரெப்போவில் கிரியேட் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க ஒர்க் வந்து. சப்போர்ட் டீம்ஸ் அண்ட் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் சொல்லலாம் உங்களுக்கு. சென்ட்ரலைஸ்டு ஓனர்ஷிப் ரெபாசிட்டரின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இன்ஃபோர்ஸ் பேசிக் செக்யூரிட்டி பாலிசியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டீம் பேஸ்டு பர்மிஷன் உங்களுக்கு வந்து, ரீட் பர்மிஷன், ரைட் பர்மிஷன், அட்மின் பர்மிஷன் கொடுக்க முடியும் உங்களுக்கு. எல்லா ரெப்போவும் நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ண முடியும் உங்களுக்கு. ஆர்கனைசேஷன் வைட் செட்டிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பில்லிங்கில் ஆர்கனைசேஷன் வைட் வரும். இந்த செட்டிங் வந்துங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீமில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, டெக்ஸ்லாப் ஏஎம்எல் டீமில் வந்து
உங்களுக்கு வந்து ஒரு 40 டெவலப்பர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து GitHub Copilot லைசன்ஸ் வேணும் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைசன்ஸிங் வந்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க. இந்த GitHub Copilot லைசன்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரீ பிளானில் இருக்கோம் நம்ம. அது நம்ம என்ன பண்ணணும்? அப்கிரேட் பண்ணி நம்ம வந்து ஓகேங்களா, டீம் பிளானுக்கு போல என்டர்பிரைஸ் பிளானுக்கு மூவ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த அப்கிரேடேஷன் ஆப்ஷன் இதில் வந்து வரும். இதில் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து. கோபைல செட்டிங் இருக்குது உங்களுக்கு வந்து. ரெப்போசிட்டரி செட்டிங்ஸ் இருக்குது. மல்டிபிள் செட்டிங்ஸில் என்ன பண்ண முடியும்? இந்த ஆர்கனைசேஷனை இந்த ப்ராஜெக்ட் டீமுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு? GitHub Copilot வேணும் அப்படின்னு நம்ம இங்கே என்ன பண்ண முடியும்? எனேபிள் பண்ணிட்டு இதை நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும் உங்களுக்கு. செட்டப் GitHub Copilot பிஸ்னஸ் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா இதுக்கு லைசன்ஸ் ஒன்று வாங்கணும் உங்களுக்கு. ஒவ்வொரு லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $21. அந்த டாலர் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து யூஸருக்கு வந்து அசைன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. அப்போ இங்கே இருக்க எல்லா எக்ஸ்பென்ஸும் இந்த டீமு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு தான் உங்களுக்கு போகும் உங்களுக்கு வந்து. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி கிரானுலர் பெர்மிஷன் அசைன் டு த ரோல்ஸ் ஓனர் மெம்பர் அண்ட் பில்டிங் மேனேஜர் அசைன் பண்ணலாம் உங்களுக்கு. விசிபிலிட்டி சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட் ஃபார் ஆல் த டீம் மூடு ரெப்ரசன்டிவ் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரி வந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த ஆர்கனைசேஷனோட உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஃபுல் உங்களுக்கு டீடைல்ஸ் உங்களுக்கு இங்கே நீங்கள் இப்போ எவ்வளோ ரெப்ரசன்ட் எவ்வளோ ப்ராஜெக்ட்டு எத்தனை டீம்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் இன்சைட்டில் வந்தீங்கன்னா கிளியராக காட்டுவாங்க. இது நியூ கிரியேட் பண்ணாலும் ஒன்றுமே இல்லை அது. ஸோ இப்போ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரலைஸ்ட் பர்மிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. அதே மாதிரி ஈஸியாக ஆன்போர்டிங் ஆஃப் போர்டிங் பண்ண முடியும் உங்களுக்கு. பெட்டர் கவர்னன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டோட பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ மெயினாக இது எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் யூஸ் கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுங்க. நான் ஒர்க் பண்ண கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட் ஆனால் இருந்தது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நான் என்ன பண்ணேன் ஒரு ஆர்கனைசேஷனை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன லைசன்ஸ் வாங்குவோம் நம்ம வந்து கோபையில் லைசன்ஸ் வாங்க அசைன் பண்ணோம். அந்த அந்த காசை வந்து அந்த ப்ராஜெக்ட் டீமுக்கு வந்து மேப் பண்ணுவோம் உங்களுக்கு. டீம் கொலாபரேஷன் மேனேஜிங் மல்டிபிள் ரெப்போ அப்படின்னா ஒன் பிராண்டுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அந்த டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டீம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இந்த டெஸ்க்டாப் ஏஎம்எல் டீம் மட்டும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு 200-300 ரெப்போ வச்சுருப்பாங்க. அவங்க டீம் தான் அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இன்ஜினியரிங் டீம் டெவாப்ஸ் குரூப்ஸ் மீடியம் சைஸ் கம்பெனிலாம் இது என்ன பண்ணுவாங்க ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் போவாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் கிரியேட் GitHub ஆர்கனைசேஷன் டு மேனேஜ் ஆல் இஸ் ஆப்ஸ் அண்ட் பேக் அண்ட் ரெப்போசிட்டரி அண்ட் கண்ட்ரோலில் ஹூ கேன் புஷ் த கோடு உங்களுக்கு இதெல்லாமே. அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்